உலகெங்கிலும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாத ஆனி மாத பலன். இந்த ஆனி மாதம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். உள்ளபடியே ஒரு விஷயத்த நான் முதலே சொல்லிடுறேன். நிச்சயமாக தைரியமாக நீங்கள் காணொலியை பார்க்கலாம். ஏதாவது நைட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் பயமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கோச்சார நிலைகளில் நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நிலையில் ஒவ்வொரு கிரகமும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ஆண்டு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு மாத பலன் நம்ம சொல்கிறதா இருந்தால் கூட ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்து அவங்களோட வேலை சிறப்புகள் என்னவா இருக்குது அப்படின்லாம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான தனித்துவமான பலன்களை கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அன்பும் பண்பும் கனிவும் நிறைந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் மிக உன்னதமான அற்புதமான ஒரு ராஜயோக காலம்ன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. காரணங்கள் பல இருக்குது. நான் அதை ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நம்ம பார்க்குறது கோச்சார பலன். உங்கள் ராசிக்கு ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசியில் சனி பகவான் இருக்கார். 7.5 சனி காலம்னு உங்களை நிறைய பேர் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. நீங்களே பயந்துருப்பீங்க பல காணொலிகளை பார்த்து, பத்திரிகைகளை படித்து. அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கிறாதீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 7.5 சனியை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அதாவது உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை இருக்குது, உங்கள் ராசிநாதனுடைய பார்வை இருக்குது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது, உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. ராசியில் இருக்கக்கூடிய சனி கர்மகாரகன் வேலையாள் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகி, மேனேஜ்மெண்ட்டை குறிக்கக்கூடியவர். அப்போ வேலையாலும் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்துச்சு நல்ல நிலையில் தொடர்பில் இருக்காங்க. ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு இருக்கிறதுலேருந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ இந்த ஒரு மாதிரி நல்ல நிலையில் தொடர்பு இருந்தால் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தோடு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக செயல்பட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களை எல்லாரோடையும் நல்ல நட்புணர்வோடு ஏற்பட்டு நல்ல புரிதல்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்களுடைய ஆதாயங்கள், உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் குரு பகவான் மட்டும் கிடையாது, சுக்கிரனும் சேர்ந்துருக்காரு. ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவரும் இன்னும் ஒரு சுபகிரகம் தான். உங்கள் ராசிநாதன் குருவுக்கு பகையாக இருந்தால் கூட பொதுவாகவே குரு சுக்கிரன் இணைவு எந்த காலத்தில் எந்த ராசிக்கு எந்த ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தாலும் கூட அது யோகம்தான். என்ன வகையில் அப்படின்னா, பொன் பொருள் சேர்க்கை, நல்ல கல்வி, நல்ல சமூக அந்தஸ்து, நல்ல ஒழுக்கம், இதெல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது குரு சுக்கிரனோட இணைவு தான். நல்ல பொருளாதார முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம்ன்றது கூட சொல்லலாம். அந்த வகைக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரன் தான். அவங்க 2 பேரும் இணைவு பெற்று இந்த ஆனி மாதம் உங்களுக்கு கடகராசியில் சேர்ந்துருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிக சிறப்பான விஷயம். அதனால் பொருளாதார தடைகளோ தட்டுப்பாடுகளோ நிச்சயமாக இனி வர காலங்களில் இருக்காது. கூடுதலாக ராசிலேயே சனி பகவான் இருக்கார் இல்லையா, அதனால் சனி பகவான் ராசியிலே இருக்கிறதுனால நீங்கள் சரியான முறையில் திட்டமிடலில் செய்யணும். என்ன செய்கிறேன்னு தெரியாமே பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறத விட, திட்டமிட்டு இன்னென்ன காலத்தில் எதாவது செய்ய போகிறேன், இந்த உயரத்தை நான் அடைய போகிறேன் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். நீங்கள் அந்த மைண்ட் செட் வர்றதுக்கான ஒரு உகந்த காலமாக இந்த காலம் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் உட்காருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடம், மனசு நிம்மதியை தரக்கூடிய இடத்துல போய் உட்காருங்க. உட்காந்து நல்ல பிளான் பண்ணுங்கள். நம்ம எதிர்காலத்துக்காக என்ன செய்வோம், என்னென்ன செஞ்சால் நம்ம சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சபடி நடக்கவும் செய்யும். அதுக்கு காரணம் தான் மனோஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனுமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதை செயல்படுத்துறதுக்கு, மனசில் இருக்க விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு அதிபதியாக சனி பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ விஷயம் உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரணும். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஒரு தெளிவு ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமான முறையில் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார நிலைகளில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு தனஸ்தானத அதிபதியான செவ்வாய் அங்கேயே இருக்கார். பாக்கியஸ்தான அதிபதியும் அவர் தான். அவரும் அங்கே தான் இருக்கார். அடுத்தது அவர் ரிஷபத்துக்கு போவார். 3ஆம் இடத்துக்கு போனாலும் சிறப்பு தான். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அவருடைய பார்வை கிடைக்கும். அந்த வகையில் செவ்வாயோட நிலை ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு. கூடுதலாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி மற்றும் 4ஆம் இடத்து அதிபதி 2 பேருமே சேர்ந்து 4ஆம் கேந்திரத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள், அதாவது பணம் கடன் சார்ந்த நெருக்கடிகள் இருந்துன்னா அதெல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கான ஒரு வழி ஏற்பட போகுது. 6ஆம் இடத்து அதிபதி கேந்திரத்துக்கு வரும்போது கடன் கூட தான் செய்யும் 4ஆம் கேந்திரத்துக்கு வரும்போது. ஆனால் ஏன் தீர்வுன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கும் புதனுக்கும் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திரிகோணம் தொடர்பில் வர்றாரு. இந்த ராகுவுக்கு திரிகோணம் தொடர்பில், குறிப்பாக ராகு இருக்கிறது 5ஆம் இடத்துல சூரியன் புதன் வரும்போது பல வழிகளில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகம்ன்றது இருக்குது. அப்போ ஒரு சம்பாத்தியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு 10 வழியில் வருமானம் வருதுன்ற போது உங்கள் கடன்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்க போகிறது கிடையாது.
ஸோ அதனால் வந்து கடனை பற்றி கவலைப்படாதீங்க. கடன் தீர்க்கிறதுக்கான 1000 வழிகள் உங்களுக்கு கதவு திறக்க போகுது. ஸோ அதன் மூலயமா நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ்க்கை சூழலில் பயணிக்க போகிறீங்க. நல்ல நல்ல மனைவி, மக்கள், குடும்பம், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், ஒரு மன நிம்மதி, சமூக அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அடைய போகிறீங்க. அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சரியாக திட்டமிடுங்க. இந்த மாதம் திட்டமிடுறதுக்கான மாதமாக நீங்கள் வச்சுக்கோங்க. மனசில் நினச்சதை நடத்தி கொடுக்குற விஷயத்த சனியும் குருவும் பார்த்துப்பாங்க. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆனி மாத பலன்கிறது வந்து கோச்சார கிரகங்களை அடிப்படையாக வச்சது. உங்களுடைய ராசிக்கு ஏனைய கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் உங்கள் ராசி தவிர்த்து, சந்திரன் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்க, மாத கிரகங்களோட நிலை என்னவா இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்கள் ராசி அடிப்படையிலான பலன்கள். ஸோ இதில் வந்து முழுமையாக இந்த இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லோருக்குமே, உலகத்துக்கே நன்மைகள், பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு துவக்க காலமாக இந்த ஆனி மாதம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த வகையில் எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அவரோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறது, புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, மிதுன ராசியில் புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, அந்த புதனுக்கும் சூரியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் திரிகோணத்தில் ராகு இருக்கிறது. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரோட பொருளாதாரமும் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆண்டு பணப்புழக்கம் உள்ள ஆண்டு, இந்த ஆண்டு வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதம் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பணப்புழக்கம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயமாக அடுத்தடுத்த உயரத்தை வாழ்க்கையில் கண்டிப்பாக அடைவீங்க அதில், அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, கர்மகாரகன் சனி பகவான் மீனராசியில் தான் தொடர்ந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட நிலையுமே ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த வகையில் எல்லா கிரகங்களும், ஏனைய கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல யோகங்களை கொடுக்க தயாராக இருக்காங்க. அதை அறுவடை பண்ணிக்க நாம தயாராகணும். அதற்கு நம்ம வந்து சில விஷயங்களை முன்னெடுப்புகள் நாம் எடுத்தாகணும். அதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் பார்த்ததை தாண்டி உங்களுடைய இன்னும் துல்லியமான சரியான பலன்களுக்கு சுயஜாதக ஆய்வு கண்டிப்பான முறையில் அவசியங்க. அதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலையும் உங்களுடைய ராசிநாதன் யார், உங்களுடைய லக்ன நாதன் யார், உங்களுடைய ராசி நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார், உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார், இப்போ உங்களுக்கு உங்களோட சுயஜாதகத்தில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னவா இருக்குது, தசாபுத்தி உங்களுக்கு யோகமாக இருக்கா, அந்த தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்னும் துல்லியமான பலன்களை கொடுக்கவும் முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் பார்த்தா ரொம்ப நிறைவாக, திருப்தியாக, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. கூடுதலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்களை பற்றி, எதிர்கால பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்க அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்.